ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய காலகட்டத்தில் பலருக்கு தாங்க முடியாத கஷ்டங்கள், பலவிதமான ரோகங்கள், வீட்டில் சண்டை சச்சரவு, குடும்ப பிரச்சனைகள் என பல விதத்தில் சந்திக்க வேண்டியுள்ளது. இது எதாக இருந்தாலும் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை நாம் தொடர்ச்சியாக செய்து வந்தால் இதற்குண்டான பலனை நாம் கைமேல் நிச்சயம் பெறலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது எளிய பரிகாரம்னு கூட சொல்லலாம். இதை செய்வதால் குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் நிலைத்திடும். அது என்னன்றதை நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். சில சமயம் வீட்டில் பிரச்சனைகள் தீயாய் கொழுந்து விட்டு எரியும். அதாவது தாங்க முடியாத கஷ்டத்தை, சண்டையை பேச்சு வழக்கில் எப்படி சொல்வதுண்டு. அது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம் என்ன சொல்வோம்? கடவுளே, என்ன இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது காப்பாத்து, எனக்கு ஏதான ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி நாம் இறைவனிடம் பிரார்த்தனை வைப்பதுண்டு. சில சமயங்கள்ல நெருப்பிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த அனலை கூட நம்மால் தாங்க முடியும். ஆனால் வீட்டுல நடக்கும் பிரச்சனைகள் மூலம் வெளிவரக்கூடிய பாதிப்புகளை நம்மளால தாங்கவே முடியாது. சரி, இதுல இருந்து விடுபட என்னதான் தீர்வு? அதை நாம தெரிந்து கொள்ளலாம். குடும்பத்தில் தாங்களாத சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இருந்தால், மன நிம்மதி சீர்குலைந்திருந்தால் அம்பாள் கோவிலுக்கு உடனடியாக உங்கள் கையால் ஒரு இளநீரை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். தினமும் காலையில் கோவிலில் அபிஷேகம் நடக்கும் அல்லவா? அந்த அம்பாள் அபிஷேகத்துக்கு குளிர்ச்சி நிறைந்த இந்த இளநீரை கொடுத்தால், அங்கு அம்பாள் குளிர்ந்தால் இங்கு உங்களது பிரச்சனை, உங்கள் வீட்டில் தீயாய் எரிந்து கொண்டிருக்கும் பிரச்சனை தானாக தனியும். சுத்தமான பன்னீர் வாங்கி அம்பாள் கோயிலுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம். பசும்பால் வாங்கி கொடுக்கலாம். இப்படி அம்பாளை குளிர்ச்சி செய்யக்கூடிய எந்த பொருளும் சரி, அதை வாங்கி தானமாக அம்பாளுக்கு கொடுக்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு தானே தீர்வு கிடைக்கும். மனிதர்களாக பிறந்தால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருவது சகஜம்தான். ஆனால் சில நேரங்களில் ஆரோக்கிய பிரச்சனை எல்லை மீறி போய்விடும் அல்லவா? காய்ச்சல் 100 டிகிரியை தாண்டி கொதிக்கின்றது. எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் குழந்தைக்கு குறையவில்லை அப்படின்ற போது நிச்சயம் எல்லோரும் பதறுவார்கள் தானே. குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் சமயத்தில் கூட உங்கள் வீட்டில் உங்கள் கணவரையோ அல்லது உங்கள் உறவினர்களிடமோ அல்லது தெரிந்தவர்களிடமோ கூட சொல்லலாம். காலையில் அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு இளநீரை வாங்கி கொண்டு போய் மறக்காமல் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இளநீரை அங்கு அம்பாளுக்கு வாங்கி கொடுத்த உடனேயே இங்கு குழந்தைக்கு நிச்சயம் அந்த காய்ச்சல் குறையும். இறை நம்பிக்கையில் செய்யக்கூடிய பரிகாரம் இது. நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் இதற்குண்டான பலனை கைமேல் பெறலாம் என்பதில் ஐயமில்லை. சில பேர் விதண்டாவாதம் பேசுவார்கள். அதாவது எப்படி மருந்து குடித்தால் தானே காய்ச்சல் குணமாகும் அப்படின்னு சொல்வதுண்டு. அவர்களுக்கு இந்த பரிகாரம் நிச்சயம் கிடையாது. மருந்தோடு சேர்த்து நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்டுள்ள ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் இது. நம்பிக்கை உள்ளவர்கள், தேவைப்படுவர்கள் இதை பின்பற்றி வரலாம். நிச்சயம் நல்லதே நடக்கும். அதுபோல உங்கள் ஊரில் ஊரை காக்கும் மாரியம்மன், எல்லையம்மன் என்ற ஒரு தெய்வம் நிச்சயம் இருக்கும் அல்லவா? அந்த கோவிலுக்கு வாரத்தில் ஒரு முறையோ மாதத்தில் 2 முறையோ குடும்பத்தோடு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்துக் கொள்ளலாம். ஊரை காக்கும் மாரியம்மன் உங்கள் குடும்பத்தையும் காக்கும். அவளை வழிபட என்றும் மறக்கக்கூடாது. உங்களால் முடிந்த பூஜை பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்துவிட்டு அந்த அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு வருவது குடும்பத்திற்கு சுபிக்ஷத்தை தரும். இதுவரை இது போன்று செய்யாதவர்களும் இனி அருகில் உள்ள கோவிலுக்கு அம்பாளுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர், பால், பன்னீர், சந்தனம் போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்து அம்பாளை குளிர்வித்து நாமும் சுகமாய் வாழ்வோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.